பெருந்தவமே ஜனதவ பல பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கொண்டை அற்பெரு தயவந்த ராமபாரம் சொன்னபடி பேசுகிறார். இது அகவல் பாராயணம் அகவல் என்பது உயிர் அனுபவத்தை பற்றி நமக்கு விளக்குவதற்காக ஓர் இரவில் 1526 அடிகளில் பல்லவனால் ஏற்பட்டது. இந்து சமயத்தில் சாதனை ஒரே இரவில் இருந்தது. ஒரு அடித்தத்தில் எதுவுமே இல்லாத அளவுக்கு அதை எழுதப்பட்டுள்ளது. அது ஆழ்ந்த அனுபவம் ஏன்னா அப்படியே அது அனுபவமாக எழுதப்பட்டுள்ளது. இறைவனை சொல்வார். இந்த அனுபவம் உயிர் அனுபவம் என்று சொல்கிறோம். அவர்கள் நிறைய ஏற்படுத்திக்கிறோம். சொல்லுவாங்க அவர்களுடைய பொருள்களும் பயிர்களும் கிடைக்கும். அதனுடைய பொருட்களுக்கு எவ்வளவு அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அது அளவை சூழல் சொல்வதை சொல்லக்கூடிய விஷயம். எப்போதுமே வெளியான ஒரு அனுபவங்களை வெளிக்கொணர்ந்த ஒரு பொக்கிஷம். அதாவது முதல் முறையாக ஒரே ஏன்னா அந்த அனுபவத்தை அவர் பெற்றவர். அந்த அனுபவத்தை பெற்றவர். அந்த அனுபவத்தை அவரால் கடவுளுக்காக எழுதினார். அது உரையும் எழுதப்பட்டது. இந்த அனுபவத்தை பார்க்கறது தொடர்பான உயிரிழந்தே ஆரம்பிச்சு தொடர்பு தான் உயிர் உண்டு, உடல் உண்டு, உடல் உயிர் உடல் உயிர் உயிர் வெளியில் உண்டு. வேறு எந்த பாசம் கிடையாது. ஏன்னா ஞான பாசம் கிடையாது. ஞானத்தை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மொழி. அதனால தமிழ் என்பது தமிழ் இடத்துக்கு சாமி இருக்கிறார். இந்த உயிர் அனுபவத்தை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1448வது அதிகம் பாருங்க தோழாவுடைய அனுபவத்தை எந்த நாளில் இருந்தது அந்த அனுபவத்தை வெளிக்கொண்டு சொல்வதே இல்லை. அது தொடராக விட்டு மூளை மலரலாம் நடக்குது. இப்போ இந்த அருள் அனுபவத்தை கிடைக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம மூளையில தான் கிடைக்கணும். மூளை மலரலாம் அடையல ஊருக்கு உடம்புலாம் இருக்கிறது. அந்த ஆரம்பிச்சு உடம்புலாம் கிளம்புங்க. இப்போ அங்கிருந்து வரக்கூடிய ஒரு அமுத தாரை. இந்த அமுத தாரை தான் கோவிலில் ஒரு நாள் திருமணம் செய்வாங்க. அதனால மாற்றியமைக்கப்பட்டு நேரடியாக சபையில் மொழி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமுத தளத்தை ஏற்படுத்தான் மரணத்தில் எதிர்க்கூடிய இது அனுபவம் 1480 தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அடுத்த நிலையில் போறாரு. 1480வது அடியில் பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரிங்கிறது இன்றைய கால ரசாயனம். இது பயோகெமிஸ்ட்ரி, மூளையில் நடக்கக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி. இதில் அங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயம் சொல்றாரு. என்னுள்ளே அடிக்கி என்னுள்ளே போன மருந்து இப்போ வெளியே கிடையாது. இந்த மருந்துங்கிறது அவருடைய இருக்குது. என்னுடைய அருகி என்னுடைய மருந்து என்னுடைய இருந்து என்னுடைய அருகி என்னுடைய மருந்து என்னுடைய மருந்து என்னுடைய மருந்து என்னுடைய அருகி இதெல்லாம் இறைவன் வந்து அனுப்பும்போது வர்ணிக்கிறதா கூடாது. நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார். ஆன்மாவத்தோடு கடவுளாக இறைவனை அடைவது ஆன்மாவுக்கு நமக்குள்ளதாக இருக்குது. அதனால இந்த அனுபவங்களை பெறுவதற்கு இந்த ஆவணங்கள் கூடி ஆவண கிடைக்கும் போதே அது பொருள் வைக்கிறோம். சாமி உரைக்க ஆவணங்களை படிக்க 1955 அடியில் பாருங்க. மூலைகள் ஆவணங்களாக ஒரு இருக்கு. செல்வங்கள் இருக்கு. அது போல விஷயங்களாக இருந்து சாமி எழுதியிருக்காரு. சாமி ஆவண உரைக்க 1455 எடுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது இருக்கும்.
அனுபவம் அடைந்து